ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நிறையா இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றின அப்டேட்ஸ் இருக்குது. குளோபலாக சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி ஒரு கம்பெனியை என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். சில கம்பெனிஸை பர்ச்சேஸும் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரமேஷ் தமானி அண்ட் ராம்தேவ் அகர்வால் உங்கள் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. இந்தியன் லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ரெண்டு பேருமே இருப்பாங்க. அவங்களோட சில ஐடியாஸை நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் இல்லை திங்கர்ஸோட ஐடியாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு சில இன்சைட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்கவும் பிடிச்சிருக்கு. ஸோ இனிமேல் வர எல்லா வீடியோஸையும் நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், ஏன்னா நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. ரூபி பிரீச்சஸ் 96 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி. ஒய் இஸ் இந்தியன் கரன்சி ஃபாலிங்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. 95க்கும் இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பாங்க. 97 வரும்போது இதே ஒரு மாதிரி ஒரு ஆர்டிக்கல் போட போகிறாங்க. ருப்பி ஒரு ரூபாவும் கீழே விழ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆர்டிக்கல் போட்டு அது ரொம்ப பூதாகரமாக சொல்லுவாங்க. ருப்பி வீக்கன் ஆகிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கரெக்டாக 96ஓட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் 96.1 வரைக்கும்லாம் இன்றைக்கி போச்சு. இந்த இந்தியன் ருப்பியோட வீக்கனிங்கான காரணம் பல இருக்குது. ஆப்வியஸ்லி குளோபலாக சில அன்சர்டன்டி போயிட்டுருக்கு. யூஎஸ் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே ரேட் கட் சைக்கிளில் ஹைக் வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரேட் கட்ஸ் இப்போதைக்கு நடக்காத பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனால் ஆப்வியஸ்லி இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர் கொஞ்சமாக வீக்கன் ஆகிருக்கு. அண்ட் இவங்க ஆப்வியஸாக ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லேருந்து யூஎஸ் டாலர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்று ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அதை லாங் டேர்மில் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ மைட் ஆஸ் வெல் லெட் த ருப்பி ஃபால், பட் கவர்மெண்ட் நோஸ் வாட் இட் இஸ் டூயிங். நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எந்த யூஸும் இல்லை. என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி மேம்படுத்திக்கலான்னு மட்டும் யோசிப்போம். இந்தியன் ருப்பி 96, 97 சொல்லிட்டு கூடிய விரைவில் 100 டச் பண்ணிடுங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஒரு யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதனால தான் அடிக்கடி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட கரன்சிக்கு ஹெட்ஜாக வைங்கிற ஐடியாஸை பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது முற்றிலும் உண்மை. கோல்டை ஒரு அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியாக நான் வைப்பேனே தவிர அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் இன்னி வரைக்குமே கருதவே மாட்டேன். கோல்டு வந்து லாங் டேர்மில் அப்ரிஷியேட் ஆகும், ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கொடுக்கும். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிற ஐடியாஸ்லாம் உண்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு அசெட் அலோகேஷனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். கோல்டு இங்கேருந்து மறுபடியும் வந்து ஸ்டாக்ஸோட பெட்டராக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கண்டிப்பாக நடக்காது. இப்போ நம்ம ஆயிலுக்கு வருவோம். ஆயில் மறுபடியும் இன்றைக்கி ஒரு 3% மேலே ரைஸ் ஆயிருந்தது. ஆயில் ப்ரைஸஸ் இன்றைக்கி திடீர்னு ஒரு ஸ்பைக்கை பார்த்துருந்தது. சைனா அண்ட் யூஎஸோட லீடர்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. ட்ரம்ப் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் கொடுப்பாரு, இந்த மீட்டிங் மூலமா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. பட் அப்படி எதுவுமே நடக்கலை. ஸோ கேஸஸ் அண்ட் ஆயில் ப்ரைஸஸ் ரெண்டுமே இன்றைக்கி ஸ்பைக் ஆயிடுச்சு. மார்க்கெட்டாக ஒன்று எதிர்பார்த்து அது நடக்காத போது இவங்க அதுக்கு ரியாக்டும் பண்ணுறாங்க. மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் இது மறந்துட்டு ஆயில் ப்ரைஸஸ் ஒரு $100 கிட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா அதோட கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஏதாவது வந்து மறுபடியும் எஸ்கலேஷன்ஸ் நடந்தால் ஏற வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ஷனரியாக தான் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஒரு செகண்ட் நின்று யோசித்து நம்மளோட ஐடியாஸ் அண்ட் டிசிஷன்ஸை மேக் பண்ணனாலே கண்டிப்பாக வி வில் பி ஏபிள் டு சர்வைவ் இன் த லாங் டேர்ம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆயில் ப்ரைஸஸ் ஏறினதுனால மட்டும் இன்றைக்கி விழலை. யூஸ்வலாக இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸை ஹைக் பண்ணோன்னே ஐஓசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் போன்ற கம்பெனிஸ்க்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு இன்றைக்கி விழுந்துச்சு? ஏன்னா மார்க்கெட் இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் ஹைக்கை இன்னும் அதிகமாக நடக்கும்னு எதிர்பார்த்துட்டாங்க. வெறும் $3 தான் ஹைக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இன்றைக்கி போட்டு அடிச்சிருக்காங்க. ஐஓசியாக இருக்கட்டும், ஹெச்பிசிஎல்லாக இருக்கட்டும், பிபிசிஎல்லாக இருக்கட்டும், எல்லாமே 3-4% மேலே இன்றைக்கி விழுந்திருந்தாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக ஹியூஜ் லாஸஸை மேக் பண்ணுவாங்க. ஆயில் ப்ரைஸஸ் எலிவேட்டடாக இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே முடியாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்றைக்கி போட்டு ஓஎம்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் மரணடி அடிச்சிட்டாங்க. சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லையும் எம்ஜிஎல் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐஜிஎல் கொஞ்சம் நல்லாவே கரெக்டாக இருந்தது. நீங்கள் ஓஎம்சி கம்பெனிஸ் இல்லை இந்த சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் கமாடிட்டி சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறத ஒரு 2-3 டேஸ் பேக் முன்னாடி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எனி ஆஃப் தீஸ் ஓஎம்சி கம்பெனிஸ் இல்லைனா கமாடிட்டி பேஸ்ட் கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா? என்ன காரணங்களுக்காக ஹோல்ட் பண்ணுறீங்க? இங்கேருந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஐடியாஸை தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கேன். இப்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பக்கம் வருவோம். சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லா பற்றியும் இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்டர் டு ஷேர் ஹோல்டர்ஸ்னு சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸோட மேனேஜ்மெண்ட் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ராஜீவ் கால் ரொம்பவே ஹார்ட்ஃபெல்ட்டாக எழுதியிருந்தார்.
Sometimes people call us a cash company, sometimes an ATM company, sometimes given our name a technology company. CMS does not fit neatly into any of these descriptions அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள கேஷ் கம்பெனினும் சொல்லக்கூடாது, ஏடிஎம் கம்பெனினும் சொல்லக்கூடாது, டெக்னாலஜி கம்பெனியும் சொல்லக்கூடாதுன்னா அவங்க என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வேர்ட்டிகல்ஸை பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். இஃப் யூ ஆர் அ ஷேர் ஹோல்டர் இன் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் கண்டிப்பாக இதை படிங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க வந்து இங்கேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எது மேலே அவங்களோட ஐடியாஸை வந்து ரெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் நல்லா இருக்குன்னு தோணுதுங்கிற எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் மேனேஜ்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தது. நான் இன்றைக்கி அவங்க ஏர்னிங்ஸ் காலையும் டீட்டெயிலாகவே கேட்டேன். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அரௌண்ட் 40 to 45 minutes நினைக்கிறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட கேபிட்டல் அலோகேஷனுக்குள்ளே வந்துடலாம். கியூமுலேட்டிவாக அவங்க கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு 1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அக்விசிஷன்ஸ்க்கு 190 crores, டிவிடெண்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸும் 437 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 600 crores இப்போ இன்னுமே கேஷாக இருக்குது. அண்ட் அவங்க ஒரு FY27 கோலும் கொடுத்துருக்காங்க, FY30க்கு ஒரு விஷனும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். FY27 கோல்ஸில் அவங்க ரெவென்யூ 13 to 17% க்ரோத் காட்டும். ஸோ FY26 இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. 2800 to 2900 crores அவங்க ரெவென்யூவாக ஜெனரேட் பண்ணுவோம். 13 to 17% க்ரோத் காட்டுவோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் see if they can meet them. I am pretty sure they will meet it. சர்வீசஸ் ரெவன்யூ 70 to 21% க்ரோத் ஆகும். அதுவே 2700 to 2800 crores ரெவன்யூவாக ஜெனரேட் ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின்ஸை 25%க்கு மேலே மெயின்டைன் பண்ணுவாங்கதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see if they can keep up. I am pretty sure they will keep up. இப்போ நம்ம அவங்க ஏர்னிங்ஸ் ப்ரெசன்டேஷனில் சில இம்பார்ட்டண்டான ஸ்லைட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அவங்க எதனால் FY26 ஒரு புவர் இயருங்கிறத எழுதியிருக்காங்க. FY26 புவராக இருக்குங்கிறத அவங்க முன்கூட்டியே இன்டிமேட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். எனக்கு மேனேஜ்மெண்ட் ஆப்டிமிஸ்டிக்காக மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் கூட சந்தேகம் வரும். சம்டைம்ஸ் அவங்க நாங்கள் நெக்ஸ்ட் இயர் இல்லை நெக்ஸ்ட் குவார்ட்டர் கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க நம்ம நம்பலாம். இவங்க FY26 சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறதோ ஒரு ஸ்லைடாக காமிச்சிருக்காங்க. அவங்க ரெவென்யூவை ப்ரொடெக்ட் பண்ணுவதாகவும் மார்க்கெட் ஷேரை அதிகப்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதையும் சாதிச்சிருக்காங்க. அவங்க காஸ்ட் எஃபிஷியன்சி த்ரூ டெக்னாலஜியை கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. 10% ரெடியூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்புறம் போர்ட்ஃபோலியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக அவங்க சில ஒண்டர்ஃபுல் ஆர்டர்ஸ்லாம் இந்த வாட்டி ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இதை டீட்டெயிலாக நீங்களே போய் ஸ்டடி பண்ணி பாருங்கள். அவங்களோட Q4 FY26 லாஸ்ட் 1 or 2 quarters தான் அந்த ரெக்கவரி ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சர்வீசஸ் ரெவென்யூ பாருங்கள். Q1 FY24லேருந்து Q4 FY26 லாஸ்ட் 3 yearsல 501 crores 609 crores அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சர்வீசஸ் ரெவென்யூ நல்ல ரேட்டில் க்ரோ ஆகிட்டுருக்கு. இது ஒரு டெட் கம்பெனி கண்டிப்பாக கிடையாது. அண்ட் எபிட்டா மார்ஜின்ஸும் 25 to 26% இம்ப்ரூவ் ஆயிரும் FY27ல். இந்த இயரில் லாஸ்ட் குவார்ட்டரில் தான் எங்களால் மறுபடியும் பழைய ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் ஆகிய 25% மேலே வர முடிஞ்சது. நடுவில் சில இஷ்யூஸ் நடந்ததுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஆல்சோ ஆல்ரெடி வாட் தே செட் பிஃபோர். இப்போது அவங்களோட கீ மெட்ரிக்ஸை பார்த்துடலாம். 609 கோடி ரூபாய் சர்வீசஸ் ரெவென்யூ. அவங்களோட சர்வீசஸ் ரெவென்யூ ஃபார் த என்டையர் இயர் பார்த்தீங்கன்னா 2312 கோடி ரூபாய். எபிட்டா Q4 FY26ல் 162 crores 15% குவார்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. ஆனால் இயர் ஆன் இயரில் 5% டிக்ளைன் காமிச்சிருக்காங்க. மார்ஜின்ஸ் 24.1% இருக்குது, விச் இஸ் 230 basis points லோவர் தென் த ப்ரீவியஸ் இயர், 2.3% லோவர். இதை மறுபடியும் அவங்க 25%க்கு மேலே ஏற்ற போகிறாங்க, அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. பேட் வந்து 12.5% மார்ஜினில் 79 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன் Q4 FY26. ஆனால் என்டையர் இயர் பார்க்கும்போது 303 crores தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மார்ஜின்ஸ் 12.2% ட்ராப் ஆயிருக்கு. 320 basis points 3.2% கம்மியாக இருக்குது. 19% இயர் ஆன் இயர் டிக்ளைன். பட் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 38% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி தே ஆர் ஆன் த ரூட் டு ரெக்கவரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க செக்மெண்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. ரெவென்யூ அண்ட் எபிட்டா தனியாக காமிச்சிருக்காங்க. ரெவென்யூவில் கேஷ் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ் சர்வீசஸ் பிஸ்னஸ்க்கு கேஷ் ஆஃபீஸு இயர் ஆன் இயர் 3% டிக்ளைன் இருக்குது. பட் மேனேஜ் சர்வீசஸ் இயர் ஆன் இயர் 20% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட் குவார்ட்டரில் அவங்க கேஷ் சர்வீசஸ்மே 4% குவார்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ. எபிட்டா ஆன் த அதர் ஹேண்ட் கேஷ் 22% இயர் ஆன் இயர் டிக்ளைனும், மேனேஜ் சர்வீசஸ் 7% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் காமிச்சிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேஷ் சிக்னிஃபிகண்டாகவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 26% குவார்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். இங்கேருந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 acquisitions வந்து பண்ணியிருந்தாங்க. 75 crores worth ஆஃப் செக்யூரன்ஸ் வாங்கியிருந்தாங்க. 115 crores worth FSS மேனேஜ் சர்வீசஸ் இன்னொரு கம்பெனியை அக்வயர் பண்ணியிருந்தாங்க. FSS வந்து ஒரு ஸ்மாலர் பிளேயர், ஏடிஎம் மேனேஜ் சர்வீசஸோட கன்சாலிடேட் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். செக்யூரன்ஸ் வந்து அவங்களோட விஷன் ஹாக் ஏங்கிற ஒரு பிஸ்னஸோட இன்டெகிரேட் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ரெண்டுத்துக்குமே அவங்க கிட்டத்தட்ட 190 crores கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க கேபிட்டல் அலோகேஷனை தனியாகவே காமிச்சிருக்காங்க. கேபெக்ஸ் அண்ட் மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ்க்கு மட்டும் அவங்க 1200 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க கியூமுலேட்டிவாக.
அண்ட் போஸ்ட் டேக்ஸ் ROCE பார்த்தீங்கன்னா 23% இருக்குது, விச் இஸ் ஒண்டர்ஃபுல். இண்டஸ்ட்ரியோட வே பெட்டராக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ரேடியன்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கோ வித் த இண்டஸ்ட்ரி லீடர். செகண்ட் பெஸ்ட் பிளேயர், தேர்ட் பெஸ்ட் பிளேயர் நிஜமாலே ஹை குவாலிட்டி பிஸ்னஸாக இருந்தால் நம்ம போகலாம். பட் ரேடியன்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் எக்ஸப்ட் தேர் ஃபின்டெக் கம்பெனி மற்ற எல்லாமே வந்து பழைய ஓல்ட் ஸ்கூல் ட்ரெடிஷ்னல் மாடலாக தான் இருக்குது. எனக்கு அதனால் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் கண்டிப்பாக CMS அளவுக்கு இல்லை. CMS இன்ஃபோசிஸ்டம்ஸில் க்ரோத் ரேட்ஸ் மினிமலாக இருந்தால் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணி பாருங்கள். ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட். பேலன்ஸ் ஷீட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல். அவங்களோட கஸ்டமர் மிக்ஸ் சேஞ்ச் என்னங்கிறத பார்த்துருவோம். SBI 24%லேருந்து 20% இப்போது கம்மியாக இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ் 26%லேருந்து 30% அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவங்க HDFCயோட ஒரு புது டீல் போட்டிருக்காங்க. ICICI பேங்க்கும் அவங்களோட ஆல்ரெடி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. மேனேஜ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா 28% இருக்குது, 34%லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதர் PSU பேங்க் 16%லேருந்து 22% அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த BFSIயில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. புதுசாக நிறைய ஆர்டர்ஸ் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் காலில் கூட மேனேஜ்மெண்ட் சொன்னது இதுதான். நாங்கள் லார்ஜ் ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டோம். ICICI அண்ட் HDFC. PSU லார்ஜஸ்ட் SBI நாங்கள் பிடிச்சிட்டோம். ஆப்வியஸாக இப்போ மிட் சைஸ் பேங்க்ஸ் எல்லாமே நம்ம பக்கம் வந்துருவாங்க. இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு கெட் தேர் ஆர்டர்ஸுங்க சொல்லியிருந்தாங்க, விச் இஸ் வெரி வெரி ரீசனபிள். ஹாக்கை இந்த தடவை ரொம்பவே ஸ்கேல் அப் பண்ணியிருக்காங்க. 50,000 சைட்ஸ்க்கு மேலே ஹாக்கை இப்போது இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க ரெவென்யூ வந்து டபுளாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ATM மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் த சேம் லெவலில் இருக்குது. இன்னுமே ஹெவி டிபெண்டன்சி இங்கே இருக்குது. ரீட்டைல் அண்ட் கரன்சி லாஜிஸ்டிக்ஸ் ஓட டிபெண்டன்ஸை அவங்க கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. டெக் அண்ட் பேமெண்ட்ஸில் அவங்களோட ரெவென்யூ ஷேர் அதிகமாகிட்டே வருது. ஸோ தே ஆர் ஃபைண்டிங் அதர் வெர்டிகல்ஸ் டு இம்ப்ரூவ். இப்போ ஹாக்கைக்கு தனியாக அவங்க BFSI ஷேர் எவ்வளோ, அவங்களோட டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் எவ்வளோ, இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக போய் படிங்க. FY26 ஆர்டர் புக்கில் அவங்க எவ்வளோ ஜெயிச்சிருந்தாங்க. 2,000 crores ப்ளஸ் ஹை குவாலிட்டி வின்ஸ். FY27 பேஸ் வந்து கான்ட்ராக்டடாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அவங்களுக்கு ரெவென்யூ கொஞ்சம் அக்ரேட்டிவாக கிடைக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SBIயில் 1,000 crores, ICICIயில் 400 கோடிக்கு மேலே, HDFC பேங்க் ஒரு 400 கோடி, பைப்லைனில் 2,000 கோடி வரைக்கும் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நம்ம அவங்களோட டோட்டல் ரெவென்யூவை பார்த்துலாம். FY27 அவுட்லுக்கும் விஷனையும் பார்த்துட்டு இங்கேருந்து CMS எப்படி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். CMS இன்ஃபோசிஸ்டோட FY27 அவுட்லுக்கில் அவங்க ரெவென்யூ 2,800 to 2,900 crores கைட் பண்ணியிருக்காங்க. 13 to 17% growth. சர்வீசஸில் மட்டும் 2,700 to 2,800 crores இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. EBITDA மார்ஜின் 25% கைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அவங்க மார்ஜின்ஸில் கைட் பண்ண மாட்டாங்க, பட் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. போர்டு வந்து முக்கியமாக ஒரு 168 crore பைபேக்கையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதை நான் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல, பட் ஒரு கம்பெனி ரொம்ப சீப் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணும்போது இட் ரிஸ்டோர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இந்த ஷேர் ஹோல்டர்ஸுங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். டெண்டர் ஆஃபரில் இதை பண்ண போகிறாங்க. 340 rupees per share. இப்போ CMS எவ்வளோ 304 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 12-13% ப்ரீமியம் ஃப்ரம் த கரண்ட் ஷேர் ப்ரைஸ் கொடுத்து இவங்க பைபேக் பண்ண போகிறாங்க. பைபேக்கோட சைஸ் 168 crores. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி 650 crores கேஷ் ஆன் புக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு லிக்விடிட்டி நிறையாவே இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது ஈவன் ஆஃப்டர் த பைபேக். அதை பற்றி அவங்க இன்றைக்கி ஏர்னிங்ஸ் காலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம FY30 கோலுக்கு வரும். 1,473 crores இருந்தது FY22ல். இப்போ 2,310 crores. லாஸ்ட் 4 இயர்ஸோட க்ரோத் வந்து கொஞ்சம் சப்பாராக தான் இருந்தது. 12% CAGRல வளர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸில் அவங்க 13 to 14% CAGRல வளர்ப்போங்கிற ஒரு ஆஸ்பைரிங் கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்ட் கைடன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாது, ஆஸ்பிரேஷனுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் தே வில் ஹிட் 3,750 to 3,950. நம்ம இப்போ ஒரு கேல்குலேஷனுக்கு 3,750 லோவர் எண்ட் ஆஃப் த கைடன்ஸ் எடுத்து அவங்க ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் என்னவாக இருக்குங்கிறத கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம CMS இன்ஃபோசிஸ்டோட மார்க்கெட் கேப் பாருங்கள், 5,000 கோடி கிட்ட இருக்கா. அவங்களோட மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ இப்போ கரண்ட்டாக 2 times இருக்குது. ஸோ அவங்க கிட்டத்தட்ட சேல்ஸோட 2 மடங்கு அவங்களோட மார்க்கெட் கேப் இருக்குது. அதுதான் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ சொல்லுது. அவங்க மீடியன் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ ஹிஸ்டாரிக்கலாக 2.9 times இருந்திருக்கு. நம்ம இப்போ இருக்கிற ஆல் டைம் லோ மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ வச்சே கேல்குலேட் பண்ணுவோம். 3,750 to 3,950 வரைக்கும் அவங்க ரெவன்யூவாக இருக்குங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் FY30. நம்ம லோவர் எண்ட் ஆஃப் த கைடன்ஸே எடுத்துப்போம். 3,750 crores தான் அவங்க ரெவன்யூவாக ஜெனரேட் பண்ணாங்கன்னா கூட இப்போ ஆல் டைம் லோவில் இருக்கிற 2 times மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோவில் தான் இருந்தால் கூட obviously their market cap will be roughly around 3,750 into 2, which is 7,500 crores. அவங்களோட மார்க்கெட் கேப் இப்போ 5,000 கோடி. ஸோ இங்கேருந்து 50% அப்சைட் இருக்குது ஈவன் இஃப் தே மீட் தேர் லோவர் எண்ட் ஆஃப் த கைடன்ஸ். 4 வருஷத்தில் 50% ரிட்டர்னுங்கிறது ரொம்பவே சப்பாரான ஒரு ரிட்டர்ன் தான். ஆப்வியஸ்லி இஃப் யூ ஹேவ் அ குட் ரன் அப், மார்க்கெட்ஸ் வில் அவுட் பர்ஃபார்ம் CMS இன்ஃபோசிஸ்டம்ஸ். பட் 3,750 crores தான் அவங்க ரெவன்யூ அடிப்பாங்களா?
2 டைம்ஸ் மார்க்கெட் கேப் சேல்ஸ் ரேஷியோவில் தான் அப்பவும் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோவும் மீடியன் கிட்ட போக வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அவங்க கைடன்ஸை பீட் பண்ணுவாங்கிறதும் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அப்போ அவங்க மார்க்கெட் கேப் என்னவா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத யோசிங்க. மீன்வைல் தேர் டூயிங் அ பைபேக் 3% ஆஃப் த என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கம்மியாக போகுது. ஆப்வியஸாக அதனால ஒரு EPS பூஸ்ட் கிடைக்கும். அண்ட் 3% ஆஃப் த என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கம்மியானாலே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கேப் வில் ரெடியூஸ். ஆனால் ஷேர் ப்ரைஸ் இதே தான் இருக்கும். அப்போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்குது. இது மட்டும்தான் அவங்களோட ஒன் டைம் பைபேக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி தே மே டூ மோர் பைபேக்ஸ் இஃப் த கம்பெனி ரிமைன்ஸ் டு பி சீப். ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டலிஸ்ட் இருக்குது CMS Info Systems. The entire market is pricing CMS Info Systems as if it is a dying company. இந்த கம்பெனி இனிமேல் லாங் டேர்மில் சர்வேவே ஆகாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அடிச்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. பட் ஒரு ரீரேட்டிங் நடக்கும்போதே நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இஃப் இட் ஹேப்பன்ஸ் அண்ட் ஐ பிலீவ் இட் வில் ஹேப்பன், CMS Info Systems எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். நான் இவ்வளோ இன்டெப்த்தாக CMS Info Systems டிஸ்கஸ் பண்ணுறது நான் இந்த கம்பெனியை இல்லை எனி கம்பெனியை எப்படி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியாஸை அவங்க கூட ஷேர் பண்ணேன்னா மேபி யூ மைட் கெட் சம்திங் யூஸ்ஃபுல் அவுட் ஆஃப் இட். நீங்கள் CMS Info Systemஸில் ஒரு ஷேர் ஹோல்டராக இல்லாமல் கூட இருக்கலாம், இந்த கம்பெனியிலே இன்ட்ரெஸ்டடாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நான் இதை எப்படி பார்க்குறேன், அது மூலிமா உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் நீங்கள் எப்படி அதை அனலைஸ் பண்ணலாங்கிற சில ஐடியாஸ் கிடைக்கும்னு நம்பி தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். நீங்கள் CMS Info Systemஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போது டாடா மோட்டர்ஸ்க்கு போவோம். டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் நேற்றுக்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் சிக்னிஃபிகண்ட்டாக டிக்ளைன் இருந்தது. 32% வந்து டிக்ளைன் இருக்குது. 5,783 crores அவங்க நெட் ப்ராஃபிட்டை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரெவென்யூ ஆனால் 7% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அவங்க ஒரு 3 rupees டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க நெட் ப்ராஃபிட் 8,470 crores இருந்தது ப்ரீவியஸ் இயர். இப்போ 5,783 crores தான். இவ்வளோ நடந்தும் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கி ஏன் 5% க்ரீனில் முடிஞ்சிருக்கு, ஏன் ஒரு பாயிண்டில் 7-8% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நிஜமாலே அது எனக்கு பதில் தெரில. பட் brokerages ஆர் பாசிட்டிவ் அபவுட் டாடா மோட்டர்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் டிசைடட் பை brokerages அண்ட் அனலிஸ்ட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் கூடவே சேர்ந்து ஆடும். லாங் டேர்மில் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஆடுமே தவிர அவங்க சொல்கிறது தப்பாக இருந்தால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஷார்ட் டேர்மில் அவங்க சொல்கிறது கரெக்டோ தப்போ கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடும். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஸ்பைட் காஸ்ட்லியர் இன்புட்ஸ் அவங்களோட ரெவென்யூ 7% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆனதை மார்க்கெட் பாசிட்டிவாக பார்க்குது. JLRல சில ரெக்கவரி தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ஆல்சோ வை டாடா மோட்டர்ஸ் வென்ட் அப். நிறைய பேர் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டிலேருந்து டாடா மோட்டர்ஸ் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிடுச்சு, அவங்க சைபர் அட்டாக்னால தான் வந்து லாஸ்ட் டைம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இப்போ கொஞ்சமாக நார்மலைஸ்டாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இன்னுமே இவங்களோட ஏர்னிங்ஸ் கால் அதெல்லாம் இன்னும் படிக்கல. நான் டாடா மோட்டர்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் JLR's Q4 ரெவன்யூ மட்டும் 6.9 பில்லியன் யூரோஸாக இருந்திருக்கு. 11.1% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 51.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. JLRோட EBITDA மார்ஜின் 9.2%க்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து JLR won't be impacted as muchங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஜம்ப் ஆயிருக்கு. காரணமும் இதை தான் சொல்கிறாங்க. ஃபியூ brokerages have upgraded the share price as well. JM Financial நினைக்கிறேன் அவங்க வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில அனலிஸ்ட்டும் வந்து பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. நீங்கள் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேற்று வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோலையும் நம்ம டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை கவர் பண்ணியிருந்தோம். ஐ எம் ஸ்டில் புல்லிஷ் ஆன் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட். பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் மைட் ஆல்சோ டூ வெல். நான் இந்த செக்டார்லேயே பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். அட் த சேம் டைம் டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் நான் ரெண்டுத்தையுமே ஒன்று வாங்குவேன், ரெண்டுத்தையுமே 10 வாங்குவேன். ஐ வாண்ட் டு ஹோல்ட் போத்துன்னு சொல்கிறவங்க எதனால நீங்கள் ரெண்டுத்துலையுமே புல்லிஷாக இருக்கீங்க? டாட்டாங்கிற பிராண்ட் நேம் தவிர டாட்டா கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க, ஷேர் ஹோல்டர் வேல்யூக்கு யோசிப்பாங்க. இந்த மாதிரியான ஐடியாஸை விட்டுட்டு இந்த கம்பெனிக்குள்ளே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாதி பேர் வந்து ஆப்வியஸ்லி டீப் டைவ் பண்ணி வாங்குவாங்க. சில பேர் வந்து யாராவது சொல்லிட்டாங்கிற காரணத்தினால இந்த மாதிரியான கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. இதோட சிக்லிகாலிட்டி நேச்சரே என்னன்னு புரியாமல் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள யோசிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறேன். ஐ டோன்ட் மீன் டு அஃபெண்ட் யூ. இப்போ நம்ம ஸ்கை கோல்டுக்கு வரலாம். நான் ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டார்டர் பொசிஷன் எடுத்திருக்கேன் இன் ஸ்கை கோல்டு. மார்க்கெட் ஓப்பன்லேயே எடுத்துட்டேன். ரஃப்லி அரௌண்ட் 435 rupees கிட்ட நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 2-3 minutesலேயே வாங்கியிருந்தேன். அங்கேயே ஷேர் ப்ரைஸ் ரன் அப் ஆச்சு, திரும்ப விழுந்துச்சு. பெருசாக நான் அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணல. இட்ஸ் a வெரி வெரி ஸ்மால் பொசிஷன். எனக்கு இந்த கம்பெனி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் இதை பற்றி இன்னும் டீப்பாக போங்கிற காரணத்தினால நான்
கொஞ்சம் பணத்தை இதில் போட்டிருக்கேன். அதோட சேர்ந்து இன்றைக்கி நான் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸும் மறுபடியும் வாங்கியிருந்தேன். நியூஜனில் என் பொசிஷனை சிக்னிஃபிகண்ட்டாக ரைஸ் பண்ணியிருந்தேன். நியூஜன் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனியாக மாறிக்கிட்டு வருது. அதில் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதுவும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸ்கை கோல்டு நேற்றுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நோ இம்பேக்ட் ஆன் ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் லிமிடெட். ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூ இன் லைன் வித் த கைடன்ஸ் ஷேர்ட் ப்ரீவியஸ்லி அண்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த கம்பெனிஸ் அவுட்லுக். இப்போ ரீசெண்டாக நடந்த டியூட்டி ஹைக்னால கோல்டு இம்போர்ட்ஸை 6% 15% கஸ்டம்ஸ் டியூட்டி ஹைக் பண்ணியிருந்தாங்கல்ல, அதனால ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் வந்து செம்ம அடி வாங்கும், ஜுவல்லரி கம்பெனிஸ் அடி வாங்கும், ஸ்கை கோல்டு அடி வாங்குங்கிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தது. நாங்கள் பெரிய லெவலில் இம்பாக்டே ஆக மாட்டோங்க தான் சொல்லியிருக்காங்க. த இம்பாக்ட் ஆன் லிஸ்டட் ஜுவல்லரி பிளேயர்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் மினிமல். அதுவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் பீங் அ ஸ்மால் பிளேயர் இந்த என்டையர் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸ் ஓன்ட் பி இம்பாக்டடுங்க தான் சொல்லியிருக்காங்க. இம்பாக்ட் இருந்தாலும் ரொம்ப மினிமலாக தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஸ்கை கோல்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிலீவ் பண்ணுறேன். நேற்றுக்கு வீடியோவில் நான் ஸ்கை கோல்டு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். நீங்கள் இந்த கம்பெனியை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா, இல்லை வாங்கியிருக்கீங்களா, இல்லை வாங்க யோசிச்சுட்ருக்கீங்களா? எனிதிங் ப்ளீஸ் கமெண்ட். ஐ வுட் லைக் டு நோ யுவர் தாட்ஸ். நான் ஒரு 1 day பேக் நெபியஸோட ஏர்னிங்ஸ் வந்தோன்னே ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். நெபியஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்டாக் வந்து 14% இன்ட்ராடேலே வந்து ரைஸ் ஆயிருந்தது. $200 மேலே போயிருச்சு. இப்போது அதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. $220 $230 ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு டச் பண்ணிருச்சு. அவங்க ரெவென்யூ வந்து $399 million வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட மார்க்கெட் கேப் எவ்வளோ? கிட்டத்தட்ட $50 billion. அப்புறம் ஏன் மார்க்கெட் இவங்களுக்கு இவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குதுன்னா இவங்களோட க்ரோத் ரேட்ஸ் தான். ரெவென்யூ 684% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 75% க்ரோ ஆயிருக்கு. அவங்களோட ரெவென்யூ ரிட்டன்ஷனும் $1.92 billion இருக்குது. அவங்க இபிஎஸ் $2.11 தான் ரைஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டபுளாகவே இல்லாதவங்க சடனாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பிச்சுக்கிட்டு மேலே போயிருச்சு. அவங்களோட அட்ஜஸ்டட் எபிட்டா மார்ஜினும் 32% அடிச்சிருக்கு. ஏஐ க்ளவுட் பிஸ்னஸோட மார்ஜின்ஸ் கிட்டத்தட்ட டபுள் ஆகி 45% போயிருக்கு. ஸோ அவங்களோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி செம்மையாக இருக்குங்கிறத இது மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க $9.3 billion கேஷாகவும் ஹோல்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ரஃப்லி 20% ஆஃப் தேர் மார்க்கெட் கேப். அதுவும் 3 months அவங்க $5.6 billion கேஷில் அதிகப்படுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட $3.7 billion தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஏஐ ஃபேக்ட்ரிஸை ஒரு லார்ஜ் ஸ்கேலில் கண்டினியூஸாக வேகமாக பில்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்க ரொம்ப ப்ராமிசிங்கான பிளேயர், கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதே நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன். நெபியஸ் என்னோட போர்ட்ஃபோலியோலே பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ, யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ இந்த வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற சில அப்டேட்ஸ் காட்டுறேன். டி லோக்கல் நியூ பேங்கோட ஏர்னிங்ஸ் இப்போ நேற்றுக்கு வந்து ஐ ஸ்டில் டின்ட் ஃபைண்ட் டைம் டு கோ டீப் இன்டு இட். நான் மேலோட்டமாக பார்த்தேன், ரொம்ப மோசமாகவும் இல்லை, அட் த சேம் டைம் ரொம்ப ப்ராமிசிங்கான ரிசல்ட்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் இன் ரியாக்ட் ப்ராப்பர்லி. பட் ஐ ஸ்டில் திங்க் தேர் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் போத் ஆஃப் தீஸ் லாட்டின் அமெரிக்கன் பிளேஸ். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லாம் இப்போ ஒரு டஃப் டைம் கோ த்ரூ பண்ணதுனால அந்த 2 கம்பெனிஸுமே ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் த்ரூ அ டஃப் டைம். அது தவிர ஃபினான்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் லைக் சோஃபை எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எப்படி போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸோ இல்லை ஒரு கிளியர் டைரக்ஷனோ நம்மளுக்கு இது எல்லா பற்றியும் கிளாரிட்டி கிடச்சோன்னா தான் தெரியும். நீங்கள் நெபியஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எனி ஆஃப் த கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட 4 கிளிப் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். 2 வீடியோ பை ராம்தேவ் அகர்வால், 2 வீடியோ வந்து ரமேஷ் டமானி. இது 2மே ரீசெண்ட் இன்டர்வியூஸ் தான். அந்த 2 இன்டர்வியூஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ராம்தேவ் அகர்வாலோட இன்டர்வியூலேருந்து 2 கிளிப் பார்க்கலாம். அவர் பி ரேஷியோ அண்ட் இபிஎஸ் பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். ஒரு கம்பெனியை அவர் எப்படி எவாலுவேட் பண்ணுவார், க்ரோத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா ஷேர் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவை பார்த்துருவோம். So stocks are double engine barrel, double engine kind of a plane. One is the EPS and second is the P. Correct. Okay. EPS is much easier to estimate, but P is very dicey. So you have to figure out, it's like a real estate. So if the index is trading at 21, and you should know the landscape of say 15% ROE, 15% growth, that gives you 20 P for average large cap like SBI, ICICI, Infosys, TCS, Reliance. ये सब मोटे मिलके index बनाते हैं, है ना? So that is trading at 21, 22 times. Now you have to figure out the company which you have, how much superior it is to underlying. If my company is growing at 30%, they are growing at 15, and 30 is not double of 15, mind you. In 10 years time, at 30% you'll go 15x, these jokers will go only 4x. So I have to give almost 30-35 P. But markets are not that smart. Markets at times give you at 15 P or 20 P, you might be able to get that 30% machine. You sit on.
Correct. So you have to be very smart, and I can pay for a, say, HDFC Bank if it is growing at, say, 12%. I can pay. It is available at 15p, but there could be another bank which is growing at 30%. I'm willing to pay 20, 22, 23p for a higher growth. So I will at the time of purchase, I will always look at the see, peg one is my parameter. Peg one, if something is growing at 30%, I'm very comfortable paying up to 30p. But I always don't want to pay anything more than 20p. So if I can get at 15p, 17p, I'm sitting on a multi-bagger. But the real issue is whether it grows at 30% for next 5 years. If it grows at 30% for 5 years or 25% for 5 years, the earnings will become 3x. So 100 rupees will be 100 earnings will become 300, and my P, which is 15 right now, it will be 5 years out, it will be 5p. I think we'll make 5x at least. Got it. இதே ஐடியாஸை நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பெக் ரேஷியோ 1 ஆர் பிலோ இஸ் மை மந்த்ராங்கிறத அவர் சொல்கிறாரு. பெக் ரேஷியோனா என்ன? ப்ரைஸ் டு earnings பை growth. ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ பை த growth ரேட். அது 1 கீழே இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பார்கெனுங்கிறத பீட்டர் லின்ஸ் அந்த காலத்தையே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போது ராம்தேவ் அகர்வால் அதுதான் சொல்கிறாரு. பட் பெக் ரேஷியோ 1 கீழே இருக்கிற எல்லா கம்பெனிஸும் நல்ல கம்பெனிஸான்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். நம்ம ஃப்யூச்சர் growth ரேட் ஆஃப் அ கம்பெனியை ப்ரெடிக்ட் பண்ணுறதுல ஆப்வியஸ்லி சில ஃப்ளாஸ் இருக்கும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்கே அவங்க growth ரேட்டை மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் ஆர் கேல்குலேஷன்ஸ் வில் பி ரைட். ஒரு கம்பெனி 15% growth ரேட்டில் வளருதுன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு நீங்கள் 15p கொடுத்தீங்கன்னா பெக் ரேஷியோ இஸ் எக்ஸாக்ட்லி 1. அவங்களுக்கு நீங்கள் 20p கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பெக் ரேஷியோ வில் பி ரஃப்லி அரௌண்ட் 1.2 அந்த மாதிரி இருக்கும். இப்போது அந்த கம்பெனி 15% CAGRல ஒரு 5 இயர்ஸ்க்கு வளர்ந்துச்சுன்னா அவங்களோட PE ரேஷியோ 15லேயே இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி யூ ஆர் கெட்டிங் அ ஹியூஜ் பார்கெயின். ஆனால் அந்த PE ரேஷியோவும் ரீரேட் ஆகி ஒரு 20p 30pன்னு போச்சுன்னா தென் யூ ஆர் கெட்டிங் தட் எக்ஸ்ட்ரா ஸ்குவீஸ். அதில் தான் நம்மளால் ஒரு பயங்கரமான ஆல்ஃபா கிரியேட் பண்ண முடியும். பட் PE ரேஷியோ 15லே இருந்தால் கூட யூ ஆர் காம்பவுண்டிங் அட் அ வெரி டீசென்ட் ரேட். இவர் 30% 25% growth இருக்கிற கம்பெனிஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியே வாங்குவார். ஸோ 25% 30% growth இருக்கிற ஒரு கம்பெனிஸ்க்கு நீங்கள் 30p 25p கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. PE ரேஷியோ மட்டும் பார்த்து நான் 20pக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இது 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது, இது 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குதுன்னு நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. சம்டைம்ஸ் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் நீங்கள் கொடுத்து ஒரு 40% 50% growth ரேட்டில் வளர கம்பெனி வாங்கும்போது PE ரேஷியோட டீரேட்டிங் நடந்ததுன்னா தென் ஏர்னிங்ஸும் கேட்சப் ஆயிரும், ஷேர் ப்ரைஸ் பெருசாக விழாது, பட் யூ மைட் நாட் கெட் இனஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு 40p ஆர் பிலோ அண்ட் டீசன்ட் growth ரேட் இருக்கிற கம்பெனியை நம்ம எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப ஹைபியும் கொடுக்காம, எவ்வளோ growth ரேட் கொடுத்தாலும் ரொம்ப ஹைபி கொடுக்காம நம்ம வந்து ரீசனபிளான PE ரேஷியோ அட் அ ரீசனபிளான growth கார்ப் இன்வெஸ்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸில் தான் நம்மளால் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். இவர் HDFC பேங்கோட எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். இவர் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பாரதி ஏர்டெல்லாம் எப்படி பணம் பண்ணியிருந்தாங்கிறது அந்த இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார். ரொம்பவே இன்சைட்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபுல் இன்டர்வியூ போய் பாருங்கள். இப்போது கடைசியாக அந்த வீடியோ முடியும் போது அந்த ஆங்கர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதுகிற மெட்ரிக்ஸ் ஆர் ஐடியாஸை மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு இவர் ஒரு 3 விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். அது என்னங்கிறத அவர் வாயிலேருந்தே கேட்போம். First thing is the business itself. So what kind of return on equity it has. Second, ROE and uncluttered ROE. I don't like to meet a company which is less than 15%. Right. Even below 20 is also bad. Only 20% above I look at it. And if it is 9, 10, 12%, I don't want to even go into the meeting. I mean, I would actually refuse because they might explain me that it is a good business. So I don't want to be, kind of fooled by what they're saying. See, one of the biggest innovations is the data. Now you have huge amount of data. You don't have to believe anybody is saying. You just look at the data. If it is not there, it is not there. So terrific business. Then I look at the terms of trade. Are they collecting the money in 30 days? If they are collecting money in 30 days, I am doubly interested in meeting them. There is some magic is on. 20% ROE, 30 days collection. So they have a very strong franchise. Then the management we talked about, honesty, competence and passion. So for that, I want to meet the management. And third is the growth. What kind of growth? So now what is the sources of growth? Is it a value migration? Is it a penetration story? Is it a like GST decline? I mean, the kind of boom which is going to happen in the automotive is not going to funny. But now within auto, there is a value migration from IC to EV. So, I mean, the EV companies, if it is successfully done, pure EV company, they will mint money like nobody has ever met. ஸோ இவர் முக்கியமாக ROIக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க சொல்லியிருக்காரு. அண்ட் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க சொல்லியிருக்காரு. இதில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி
10% கீழே இருந்தால் நான் வாங்கவே மாட்டேங்க அவர் சொல்கிறதோ, இல்லை 20% மேலே இருந்தால் மட்டும் தான் நான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கிற கம்பெனிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறதோ ரொம்பவே ரிஜிடான சில பிரின்சிபல்ஸ். அவருக்கு அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதை ஒரு லாவாக, இது ஒரு வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஒன்ட் பி ஏபிள் டு சர்வைவ் இன் த ஸ்டாக் மார்க்கெட். வி நீட் டு மேக் அப் ஆர் ஓன் ரூல்ஸ். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கும் நம்மளோட அக்ரெசிவ் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ராம்டே அகர்வால் இஸ் அ வெரி வெரி அக்ரெசிவ் இன்வெஸ்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப ஹை க்ரோத் நேம்ஸ்க்கு எக்ஸ்பென்சிவான வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துலாம் வாங்கி அதில் சூப்பரான ரிட்டர்ன்ஸும் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் அவ்வளோ வாலட்டிலிட்டி ஹேண்டில் பண்ண முடியுமா? நம்மளால் ஒரு 50% 40% ட்ரா டவுனை கோத்ரூ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் டிசைட் டு ஃபாலோ இஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் அட்லீஸ்ட் டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் இஸ் பிரின்சிபல்ஸ். இல்லைனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்மளோட ஐடியாஸையும் ட்வீக் பண்ணிக்கணும். ரமேஷ் தமானி, ஒன் மோர் பேலன்ஸ்ட் இன்வெஸ்டர். அவர் ஆல்கஹால் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் சூப்பரான ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருந்தார். டிஃபென்ஸ் செக்டர் ரேலி நடந்துச்சுல இப்போ ரீசெண்டாக, அதில் ஃப்ரம் த பிகினிங் இருந்து ஃபினாமினல் மல்டி பேக்கர்ஸ் பார்த்தவர். அவர் லைஃப்பில் நிறையா 100 பேக்கர் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருக்காரு. அவரோட இன்டர்வியூவில் அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எப்படி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். அது என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஓவராலாக இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இந்தியன் ஈக்விட்டிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா, புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ் அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கணுங்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா ஷேர் பண்ணியிருந்தார். அவர் வாயிலேருந்தே கேட்போம். The thing I like to say is this is a full-time business first. Okay. This is not a business that you can do, 1 hour and one inside. It doesn't work that way. It typically will not work that way. You need a lot of focus and a lot of. If you are, say, someone who's a hairdresser or someone who's a lawyer or someone who's an architect, by all means do your profession and invest in the SIP in the market with your savings. I have no problem with that. But if you want to get wealthy in the stock market, if your chosen vehicle is wealth in the stock market, you need to focus on it 12 hours a day, 14 hours a day first. That's my first criteria. Second is you got to understand valuation. The most important part is that, as my mother taught me when we went shopping, you want to buy things cheap. So I think that helps to try and, if you walk into a Zara, walk into Indian Hotels, walk into a Bata showroom, what is the valuation of this business? And does it make sense to me? And occasionally market will throw this, as I call this, nice full toss outside the off stump, you can hit for a 6. So the thing I've learned, and the thing that I'd like to speak to young India, Avan, is that it's not a game of T20 where you hit out at every ball that comes to you, thinking, oh, I want to make some money today. Market is not for that. But you wait for something that is completely mispriced, and then you load up on that. So to give you an example, you talked earlier about me buying the defense stocks. So these stocks were available at cash value, with 5-10 year windows of business available to them. I think you look for those kind of opportunities. ஸோ அவர் டிஃபென்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாரு. எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் ஒரு T20 கேம் மாதிரி பார்க்கக்கூடாது, எல்லா பாலையும் 6 அடிக்க ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தாரு. கரெக்டாக வெயிட் பண்ணி மிஸ்ப்ரைஸ்ட் அசெட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ண முடியுங்கிறத க்ளீனாகவே சொல்கிறாரு. அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. இந்த சேனல்லையே நிறையா யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. காலேஜில் படிக்கிறவங்க, அவங்க பாக்கெட் மணி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இல்லை ஜஸ்ட்டு புதுசாக வேலைக்கு போனவங்க நிறையா பேர் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. I think, as I've often said, nothing to me is sadder than someone who makes 20% when a stock can go up 20x. Okay, and I think that is understanding markets, how markets behave. And I think I would advise them to do that. If you're 20-year-old in India, you're what we call the ovarian lottery has been born. You're in the right place at the right time. Invest that money, and you'll be surprised that with the magic of compounding and slight help of a bull market, that you can go from middle class livelihood to the moneyed class just through compounding in one generation. That's the opportunity that India is offering us today. And I think young people who are paying attention should grab that opportunity with both hands. It's a difficult business. What did Buffett say? That it's simple but not easy. So you have to bet on great businesses, let it compound over time. But to find that one great business, you might pick 1 year, 2 years, 3 years of going through balance sheets, con calls, podcasts, visiting companies before you find that nugget that you feel it just cannot be. So when you come to the conclusion that I can't sleep because I don't have this investment, that you're probably onto something. And a second corollary to that, it'll probably be unpopular. When you tell that to your friends or to me or anybody else, we'll probably dismiss it. So unpopular is a good example of something being
valued correctly or incorrectly, and you can take advantage of that in the market. இந்த 1.5 minutes ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு பட் ஒரு பாத் கண்டுபிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருந்திருக்கும் நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருந்தீங்கன்னா. அவர் வாரன் பஃபெட் சொன்னதை ஒன்று சொல்லுவார், சிம்பிள் பட் நாட் ஈஸி. அதாவது ப்ராசஸ் ஆஃப் காம்பவுண்டிங், ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மணி இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. காம்பவுண்டிங்கில் வெல்த் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள், அதுவாக பார்த்துக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண முடியாது. இட் இஸ் சைக்கலாஜிக்கலி சேலஞ்சிங், இட் இஸ் எமோஷ்னலி சேலஞ்சிங். அது எல்லாத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கரெக்ட் பிளேஸில் இருக்கீங்க, கரெக்டான டைமில் இருக்கீங்க, உங்களால் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கிராப் பண்ணணும். இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் ப்ரைம் டு டூ வெரி வெல் இன் த லாங் டேர்ம். காம்பவுண்டிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்ஸ் இந்த வேர்ல்டு வந்து இந்தியா தான். அதை கண்டிப்பாக நீங்கள் கிராப் பண்ணுங்கள், உங்களால் ஜெனரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ண முடியுங்க தான் சொல்கிறாரு. பட் பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி 30 years ஆயிடுச்சு, 35 years ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் வந்து மிடில் ஏஜ் கிரைசிஸில் இருக்கீங்க, என்ன வேணால் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் சிக்னிஃபிகண்டான வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஜெனரேஷனல் வெல்த் பல்லாயிரக்கணக்கான கோடிகள், 100கணக்கான கோடிகள்லாம் கிரியேட் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. அவ்வளோ இருந்தால் தான் ரிட்டையர் ஆகணும் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு சுற்றுறாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் நவ், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். கரெக்டான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு லாங் டேர்மில் அந்த கம்பெனியோடையோ இல்லை நீங்கள் என்டையர் எக்கானமியோட ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ வில் காம்பவுண்ட் யர் மணி, கிரியேட் வண்டர்ஃபுல் வெல்த் இந்த லாங் டேர்ம். திரும்பி பார்த்தா நம்மளை பார்த்தா ப்ரௌடாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஜஸ்ட் நவ். ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கரெக்டான பாத்தில் தான் போகிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நம்ம லாங் டேர்ம் ஜேர்னியில் இருக்கும். டெஸ்ட் மேட்ச் தான், T20 கிடையாது. எல்லா பாலும் 6 அடிக்காதீங்க, மெதுவாக ஆடிக்கிட்டே இருப்போம். கரெக்டான அசட் மிஸ்ப்ரைஸ்டாக கிடைக்கும்போது we will make advantage of it. இந்த வீடியோவில் நம்ம நிறையா இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி பார்த்துருந்தோம், குளோபல் ட்ரெண்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். ராம்டி அகர்வால் அண்ட் ரமேஷ் தமானியோட அட்வைஸை கேட்டு நம்ம பெட்டர் இன்வெஸ்டராக மாற ட்ரை பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.